சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னயா நீ ஊர்ல இருக்கிறவன சிலம்பாட சொன்ன? ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடுறானுங்க. அப்ப இங்க ஆம்பளைங்களே ஆகணும் இல்லையா? உங்களை தவிர இங்க எல்லாரும் ஆம்பளைங்க தான். இவளுக்கு ரொம்ப திமிருங்க. என்ன லுக்கு? எல்லாரையும் அடிச்சுட்டா நீங்க ஆம்பளையா? வேற என்ன பண்ணணும்? ஒன்ன வேணா தூக்கிட்டு போவா? என்னங்க இவளுக்கு நல்லா வேணுங்க. எல்லார்கிட்டயும் வாயை கொடுத்தா இப்படிதான். நல்லா கேட்டான் பாருங்க கேள்வி. கொழுப்பு கொழுப்பு. தூக்கிட்டு போவ நான் ரெடியா இருக்கேன். என்ன தூக்குற? நீ தூக்குல தொங்கிடாத. இவனை பத்தி தெரியாது. உன் அப்பா அம்மாவுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிடுவான். என்னம்மா மிரட்டுறியா? அப்படி கூட வச்சுக்கோ. மீசைய முறுக்க வீரம் மட்டும் பத்தாது, மத்தவங்கள மதிக்கணும். ஆணவத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணு. ஏய், நீ என்ன கொடுத்தியோ அதேதான் நானும் திருப்பி கொடுத்தேன். போட்டியா பாக்கணும். இதுல வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம். அதுக்குன்னு கேவலப்படுத்தியெல்லாம் பேசக்கூடாது. அது ஆணவத்தோட உச்சம். உண்மையை சொன்னா அது ஆணவமா? எது உண்மை? எங்க ஊர்ல வீரனே இல்லன்னு சொன்னதா? இந்த ஊரே மெச்சுற மாதிரி ஒரு அழகான வீரன் இருக்கான். அப்படியா? யார் அது? என்ன யாருன்னு பாக்குறியா? தோ நிக்கிறானே இவன் தான். அப்படியா? கயல் செல்வம் தெரியாது. ஏங்க போற வர இடத்துல எல்லாம் இவ வாயை கொடுக்கற மாதிரி இப்ப இவங்கிட்ட வாயை கொடுத்துட்டு எழில மாட்டி விட்டுட்டா. நல்லா வாங்க போறோம் பாருங்க. தம்பி புதுசா இருக்காப்ல. போட்டி உள்ளூர்காரங்களுக்கு. வெளியூர்காரங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். தம்பி அடிக்கிற வெயில்ல கருத்துறப்பாரா. அக்கா முந்தானிய புடிச்சிட்டு ஓரமா போய் நில்லு. யாரு ஓரமா நிக்கிறதுன்னு கடைசியில பாக்கலாம். எழில் நீ போ, கைவரிசைய காட்டு. ஏம்பா அவர் வெளியூர்கார தம்பியாச்சு, எப்படி ஆட முடியும்? நான் இந்த ஊர்க்கார பொண்ணு தானே. நான் இவர்தான் கட்டிக்க போறேன். அப்ப எழிலும் இந்த ஊர் பையன் தான். ஆமாப்பா, அந்த பொண்ணு சரியா தானே சொல்லுது. எழில் நீ தைரியமா போ, போட்டி போட்டு ஜெயிச்சிட்டு வா. போ. கயல் எனக்கு பாக்ஸிங் மட்டும்தான் தெரியும், சிலம்பெல்லாம் தெரியாது. எழில் வரும். எழில் மனசு வச்சா இங்க எல்லாமே சாத்தியம்தான். இங்க பாரு, கிளவுஸ மாட்டிக்கிட்டு அடிச்சா அதுக்கு பேரு பாக்ஸிங். கையில குச்சியை வச்சுக்கிட்டு அடிச்சா அதுக்கு பேரு சிலம்பம். எல்லாமே ஒண்ணுதான். நீ களத்துல இறங்கு. இல்ல கயல், எனக்காக செய்வல. போ, போய் அவன் திமிர்த்தனத்தை அடக்கு. நீ கான்பிடென்ட்டா இறங்க, உன்னால முடியும். ஐயோ பாவுங்க, அவனுக்கு என்ன தெரியும் சிலம்பாட்டம். பாருங்க கைய காலம் உடைக்க போறான். என்னம்மா ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்துட்டீங்களா? தம்பி களத்துல இறங்குவாரா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. நம்ம ஊர்ல எப்படி விளையாட முடியும்? ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல பொண்ணு எடுத்து கட்டினா எப்படி இந்த ஊர்க்காரன் ஆக முடியும்? இந்த சப்பக்கெட்டெல்லாம் இந்த சபைக்கு செல்லாது. நான் இந்த ஊருக்காரி தான். என் மகன் சிலம்பத்துல பயிற்சி எடுத்தவன். பக்கத்து ஊருக்காரனை தோக்கடிக்க என் மகனுக்கு இந்த ஊருக்காரனா உரிமை இருக்கு. முறைப்படி சிலம்பத்தை கத்துக்கிட்டவன் களத்துல இறங்குறது தான் இந்த கலைக்கே கௌரவம். மனோஜ், அம்மா நீ களத்துல இறங்குடா. சரிம்மா. வாங்க வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போயிட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனோஜ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பா. ஐயோ ஜெயிச்சிட்டு வா. வாங்க தம்பி, வாங்க தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. ஊர் மனத்தை காப்பாத்துங்க தம்பி. சிறப்பா விளையாண்டு வாங்க.
மருமகனே போட்டியில கலந்து ஜெயிச்சு ஊர் மானத்தை மட்டும் இல்ல எங்க மானத்தையும் காப்பாத்துங்க போங்க